டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்லேருந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இது வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க, ஆஃபீஸர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. 25 கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ்க்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் படித்தவங்க தான். ஸோ இதெல்லாம் தான் அந்த கேட்டகரி. நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல், சிவில், சயின்டிஃபிக் ஆஃபீஸர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்ஸ், ஜூனியர் இன்ஜினியர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், லெபரட்டரி அசிஸ்டன்ட், ட்ரேட்ஸ்மேன் அண்ட் கிளர்க்கு, ஒர்க் அசிஸ்டன்ட். இது எல்லாமே செப்பரேட்டாக அதுக்குண்டான போஸ்டிங் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா டாப் வந்து இன்ஜினியரிங் தான். டாப் ஃபஸ்ட் இனிஷியல் சேலரி உங்களுக்கு வந்து 1,13,679 rupees ஸ்டார்ட் ஆகுது. அண்டு கடைசி போஸ்டிங் பார்த்திங்கன்னா ஒர்க் அசிஸ்டன்ட் தான். 35,000 உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ நல்ல பேக்கேஜ் உள்ள சேலரி. இது வந்து ஒவ்வொரு போஸ்டிங் தகுந்த மாதிரி என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மெக்கானிக்கல் சொல்கிறேன். குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் டிகிரி இன் இன்ஜினியரிங் வந்து ஃபுல் டைம் முடிச்சிருக்கணும். ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் ஆகிருக்கணும். அதாவது மினிமம் 60% பாஸ் ஆகிருக்கணும். அண்ட் மினிமம் 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட இந்த கேட்டகரிஸ்லாம் இருக்குது. இன்ஸ்டாலேஷன், ஆப்ரேஷன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் லார்ஜ் HVAC இதெல்லாமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகரியில் வர மாதிரி. அண்ட் டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிகிரி வந்து யூஜி, பிஜி என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டடானது வந்து இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கிட்டத்தட்ட எல்லா போஸ்டிங்க்குமே வந்து எல்லா விதமான ஜாபுக்குமே வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது 25க்கும் செப்பரேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ தேவைப்பட்டால் அவங்க வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கோ இன்னொரு சென்டருக்கோ அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டார்டிங் சேலரி வந்து இவ்வளோ ஹையாக இருக்கிற காரணம் வந்து அதுக்குண்டான டிசர்விங் கேண்டிடேட் வந்து அவங்க கிடைச்சா மட்டும்தான் அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த 4th பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த 1 to 4, 6 to 10, 13 to 21 இந்த ஜாப்ஸ்க்கு எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து 3 yearsக்கு வந்து அவங்க ப்ரொபேஷன் பீரியட் தான் எடுக்கிறாங்க. இன்க்ளூடிங் 1 year ப்ரொபேஷன் பீரியடோடு சேர்த்தி. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஒர்க்கு எல்லாமே பார்த்துட்டு ஒரு அப்ரைஸலாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து 60 years வரலும் அது வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் ரெகுலேஷன் படி அவங்க போஸ்டிங்கில் இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா சாட்டர்டே, சண்டேஸ் அண்டு ஹாலிடேஸ் டைமில் கூட இப்போ தேவைப்பட்டால் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்டு போஸ்டிங் பார்த்திங்கன்னா 8, 9, 15, 16, 17, 18, 19, 20, 21, 24, 25 இந்த கேட்டகரியில் வரவங்க எல்லாமே ஷிஃப்ட் வைஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்னிங், நைட் அந்த மாதிரி ஷிஃப்ட் மாறி தான் வர மாதிரி இருக்கும். அதில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து ஏஜ் வந்து எக்ஸீட் ஆகிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினான பாயிண்ட்ஸ்லாம் படித்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது தான். அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட்டு, அப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு, அப்புறம் இன்டர்வியூ. அந்த ஜாப் வந்து நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு இந்த ஜாப் சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.